1989 1989 இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 சிஎம் வந்து மாறி இருக்காங்க கடந்த ஒரு 35 வருஷத்தில். ஸோ அந்த அளவுக்கு வந்து கர்நாடகாவில் ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும், ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து கர்நாடகா பாலிடிக்ஸில் வந்து அதிகமாக நடக்கக்கூடியது. இது எதனால் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா, டிகே சிவகுமார், இவங்க 2 பேருடைய அந்த காம்போ அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இபிஎஸ், ஓபிஎஸ் இவங்க 2 பேரும் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி ஒற்றுமையாக இருந்த காலத்தில் எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாங்களோ அது மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் தான். ஸோ இன்றைக்கி வந்து இபிஎஸ், ஓபிஎஸ் இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் ஆகிடுச்சு. கட்சி அவங்க வேறு டீம் ஆகிட்டாங்க. ஸோ ஆனால் இந்த சித்தராமையா அவருடைய ஃப்ரெண்டான டிகே சிவகுமார் இவங்க 2 பேரோட கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் வந்து பிரேக் ஆகலை. ஆனால் பிரேக் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நிறைய கட்சிக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், ஒரு பக்கம் சிவகுமார் அவருடைய சப்போர்ட்டர்ஸும் இன்னொரு பக்கம் சித்தராமையா அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு பிரச்சனையே போயிட்டுருக்கு. ஸோ சித்தராமையா அவர்களை வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிகே சிவகுமார் இப்போ வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அவர் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா கர்நாடகா பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி அப்படிங்கிறது பிரேக் ஆச்சுன்னா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு லீட் எடுப்பாங்க. அண்ட் ஹெச்டி குமாரசுவாமி, ஜனதாதள் செக்யூலர் அந்த கட்சியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டி குமாரசுவாமி அவர்களும் வந்து ஒரு பெரிய லீட் எடுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இது எப்படி போக போகுது, இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்போ டிகே சிவகுமார் அண்ட் சித்தராமையா இவங்க 2 பேரோட காம்போ பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேவாக் அண்ட் கௌதம் கம்பீர் மாதிரியான ஒரு ஜோடி தான் இவங்க 2 பேர். ஸோ அந்தளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சித்தராமையா அவர்கள் பல இடங்களில் வந்து அவரை வந்து ஏத்திஸ்டாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அட் த சேம் டைம் நான் வந்து மத நம்பிக்கைகளையும் வந்து கொச்சைப்படுத்த மாட்டேன், அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பல இடங்களில் வந்து பார்த்தோம்னா கலப்பு திருமணங்கள் வந்து பண்ணுறது வந்து தவறில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதனால் சித்தராமையா அவர்களுக்கு வந்து ஆதரவு, எதிர்ப்பு எல்லாமே அவர் சொல்கிற விஷயத்துக்கு ஒரு பக்கம் ஆதரவும் இருக்கும், ஒரு பக்கம் எதிர்ப்பும் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சீனியர் பொலிட்டிஷியன் கர்நாடகாவில் இப்போ இருக்கிற பொலிட்டிஷியன்ஸில் ஒரு சீனியர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிகே சிவகுமார் வந்து சொல்லணும் அப்படின்னா இவரும் வந்து ரொம்ப காலத்திலே வந்து கட்சியில் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிங் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம் கர்நாடகாவுடைய அந்த காங்கிரஸ்க்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இவருக்கு இருக்குது. அண்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ரிச்சஸ்ட் பொலிட்டிஷியனும் அப்படின்னு சொல்லலாம் இவரை. ஸோ இவங்க 2 பேரோட காம்போ, இவங்க 2 பேருக்கு உண்டான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக கர்நாடகாவில் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கர்நாடகாவோட அந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸே வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஜிக் ஒர்க்கர்ஸ்க்காக வந்து பில் கொண்டு வரணும், இது மாதிரியான பிரச்சனைகள். அண்ட் ரீசெண்டாக லோக்கலாக இருக்கிற லோக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஜாபில் வந்து ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வரதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ஸ்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் இந்த கட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இவங்க 2 பேருக்கு உண்டான மோதல். ஸோ டிகே சிவகுமார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2023 கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷன் டைம் முன்னாடியே டிகே சிவகுமார் வந்து ஒரு சித்தராமையா அவர்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருந்தது. ஒருவேளை காங்கிரஸ் வின் பண்ணால் யார் வந்து சிஎம்மாக இருப்பா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஸோ இப்படி ஒரு 2 பேருக்கும் விரிசல் இருக்கிற ஒரு காரணத்தினால ஹைகமாண்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரையும் வந்து எப்படியாவது ஒற்றுமையாக நிற்க வச்சா தான் காங்கிரஸ் வந்து ஆட்சி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸும் வின் பண்ணுறாங்க, பெரிய அளவில் வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியாக வின் பண்ணுறாங்க. ஸோ எந்த கட்சியோட ஆதரவும் இல்லாமல் சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்து அடித்து தூக்குறாங்க. அந்த டைமில் வந்து சித்தராமையா அவர்களும் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. ஸோ இதுக்கு வந்து சிவகுமார் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து சொல்லலாம். ஸோ அவர் வந்து கொஞ்சம் தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு சீனியருக்கு வந்து விட்டு கொடுத்து போனது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்ததுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை ஜென்ரலாக வந்து கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 1989 1989 இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 சிஎம் வந்து மாறி இருக்காங்க கடந்த ஒரு 35 வருஷத்தில். ஸோ அந்த அளவுக்கு வந்து கர்நாடகாவில் ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும், ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து கர்நாடகா பாலிடிக்ஸில் வந்து அதிகமாக நடக்கக்கூடியது. இது எதனால் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் சிஎம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 5 வருஷம் டென்யூர் அப்படிங்கிறத முடிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 5 வருஷம் இந்த கட்சியும் 5 வருஷம் அந்த கட்சியும் மாறி மாறி வந்து சிஎம்மாக வருவாங்க.
ஸோ லாஸ்ட் டைமில் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்கள 10 வருஷமாக வந்து சிஎம்மாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமில் தான் ஒரு பிரேக் வந்து நடந்து ஏடிஎம்கே பார்ட்டியில் இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு வந்து பல அணிகள் வந்து பிரிஞ்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷம் இவங்க 5 வருஷம் அவங்க, அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீஜனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ரீஜனல் பார்ட்டிஸ் உள்ளே இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான பார்ட்டிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது தான் காரணம். ஆனால் கர்நாடகாவில் இது அப்படியே வந்து ஆப்போசிட். என்னன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து நேஷ்னல் பார்ட்டிஸ் தான் அதிகமாக வந்து டாமினன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி அண்ட் காங்கிரஸ், இந்த 2 கட்சி தான் ஒரு பெரிய வந்து ஒரு டாமினன்ட் பார்ட்டிஸாக இருக்காங்க. இது தவிர்த்து வந்து ஜனதாதள் செக்யூலர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ளே அப்படிங்கிறத கேம் சேஞ்சராக நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் காங்கிரஸ் இந்த பிஜேபி இவங்க 2 பேருக்கான மோதல். ஸோ அந்த கட்சியில் வந்து ஒரு மெஜாரிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே வந்து 2 பேருக்கும் ஒரு இழுப்பறியில் அப்படிங்கிறது போயிட்டுருக்கோம். ஸோ இதனால் தேர்ட் பார்ட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியும் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் சிஎம் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த 35 வருஷத்தில் 3 முறை பிரசிடென்ட்டோட ரூலும் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிற விதமாக ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தராமையா அவர்களுடைய ஒரு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர், அவர் வந்து அங்கே மினிஸ்டராகவும் இருக்கார், கோஆப்ரேஷன் மினிஸ்டர் ராஜண்ணா அவர்கள். அவர் சொல்கிறது என்னென்னா, ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஒரு டெப்டி சிஎம் இருக்கிறதுனால தானே வந்து இவ்வளோ பிரச்சனை. ஒரு 3 டெப்டி சிஎம் கொண்டு வருவோம். எஸ்சி அண்ட் எஸ்டி இந்த பிரிவுகளில் இருக்கிறவரை ஒரு டெப்டி சிஎம்மாக வைப்போம். அண்டு அதர் மைனாரிட்டிஸில் இருக்கிறவங்கள டெப்டி சிஎம்மாக வைப்போம். அண்டு லிங்காயத்ஸ் கம்யூனிட்டியில் வந்து வீரசைவ லிங்காயட்ஸ் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் டெப்டி சிஎம்மாக வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் இது பண்ணார். ஸோ அந்த சஜஷன் வந்து ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இல்லை சிவகுமார் அவர்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் சிவகுமார் அவர்கள் வந்து ஒக்கலிகாஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை வந்து சேர்ந்தவர். ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது டிகே சிவகுமார் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது, ஒரு டிமாண்டாக இருக்குது. என்ன இருந்தாலுமே ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்க்குள்ளேயும் சரி, இல்லை காங்கிரஸ்க்கு வெளியில் இருக்கிற ஜனதாதள் செக்யூலராக இருக்கட்டும், பிஜேபி எல்லா பார்ட்டியிலும் சரி, சித்தராமையா அவர்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு காரணம் மைசூரு அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் வந்து நடந்த ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேமில் வந்து சித்தராமையா அவர்களுடைய மனைவியும் இதில் வந்து லிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இருந்ததுனால, ஒரு விஷயம் போயிட்டுருக்கிறதுனால, ஸோ சித்தராமையா அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டுருக்கு. ஆனால் சித்தராமையா அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அவர் தான் சிஎம்மாக இருக்கணும்னு ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிகே சிவகுமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவரை வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்கு உண்டான மோதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்கள மாதிரியான ஒரு மோதல் தான் வந்து வந்துகிட்டு இருக்கு, ஒரு போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி வந்து போகும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை சிவகுமார் அவர்கள் வந்து சிஎம் ஆவாரா, இல்லை வெளியே கட்சியை விட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியே வருவாரா, இல்லை அவர் வந்து தனி ஒரு கட்சி தொடங்குவாரா, இல்லை எப்படி வந்து இவங்க இல்லை முன்னாடி நடந்த மாதிரி வந்து சித்தராமையா அவர்களுக்கே வந்து கொஞ்சம் விட்டு கொடுப்பாரா, இல்லை இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்குமா, இல்லை இந்த கூட்டணியை வந்து பிரேக் பண்ணி பிஜேபி வந்து ஒரு லீட் எடுப்பாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக வந்து இருக்க போகுது கர்நாடகா பாலிடிக்ஸில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கர்நாடகாவில் அடுத்த வந்து சிஎம் யார், கர்நாடகாவுக்கே வந்து அந்த பாலிடிக்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ என்னென்னா சிஎம் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி மாறிட்டே இருப்பாங்க. ஷார்ட் பீரியட்லேருந்து அடிக்கடி சிஎம் வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இவர் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.